எதிர இருக்கக்கூடிய ஆடியன்ஸா இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு மனசுக்குள்ள நம்ம அம்மாவே நல்ல அம்மான்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய நடிகரா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அதே நடிக்கிற விஷயம் அந்த குழந்தை தன்னுடைய ஸ்கூல்லயோ ஏதோ சமூகத்துல அவ காணிப்பா. அப்ப மாற்ற வேண்டியது குழந்தைகளை மாற்றுறதுக்கா இல்ல என்கிட்ட மாற்ற வேண்டுமா? ஒரு குழந்தை கருவுல தாங்கி இருக்கக்கூடிய தாய், தன்னுடைய அப்பா, 2 பேருக்கான பங்கெடுப்பு ஒரு குழந்தைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கரு உருவாகி குழந்தையா வர்றாங்க அப்படின்னா 100%த்துல 10% ஆணினுடைய பங்கு, மீதி 90% அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, அந்த குழந்தையை டெவலப் பண்றது, அந்த கருவுல தாங்கி கர்ப்பப்பையில தாங்கி அந்த குழந்தையை பெற்று அதுக்கு பால் கொடுத்து ஆராட்டி பாராட்டி சீராட்டி வளர்க்கறதுல 90% தாயோட பங்குல இருக்கிறதுனால அப்பாவோட கேரக்டர் வரும். அது ஜெனட்டிக்ல வருது, கிட்னில இருந்து எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது, கிட்னி எனர்ஜி டிரான்சாக்சன் வருது. ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. நீங்க இன்னைக்கு எப்ப 3வது மாசம் நம்ம ஸ்கேன் பண்றோமோ, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கரு உருவான உடனே அந்த குழந்தை அந்த தாயை காப்பாற்றுது. அந்த தாய்க்கு ஏதோ பிரச்சனை இருந்தா கூட அந்த குழந்தை கருவுல உருவாயிடுச்சுன்னா அந்த தாய்க்கு அந்த நோயே வராது. அப்படியே 10 மாசம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பா உள்ள படைக்கப்பட்டிருக்கு. தாயிடம் இருந்தோ தந்தையிடம் இருந்தோ ஜெனட்டிக்ல ஒரு பிரச்சனை வராம தடுக்கக்கூடிய சக்தி, அந்த பவர் இருக்கு. கிட்னி தான் முதல்ல உருவாக்கப்படுது. அந்த கிட்னியை சுத்தி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி வைக்குது நம்முடைய உள்ள குழந்தை. ஆனா 3வது மாசம் எடுக்கிற எக்ஸ்ரேல அதை ஒரே அடியில அடிச்சு அந்த ஒரு ஜெனட்டிக்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைய மீண்டும் என்னோட ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இன்னைக்குள்ள சமூகம் உருவாக்கப்பட்டிருக்கு. பேச போற நிறைய விஷயங்கள் இருக்கு. மருத்துவத்துல போனா வேற ட்ராக்ல ஓடும். அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு நம்ம குழந்தை வந்திருக்கு அப்படின்னா, தாயோட அந்த மேக்சிமம் எல்லாமே அந்த குழந்தையோட எல்லா விஷயத்துக்குமே தாயோட பங்கு அது.